அன்பார்ந்த இணையதள நேயர்களை மீண்டும் www.qcrc.in என்ற இணையதளத்திற்காக நியூஸ் தமிழ் செய்தி அறிக்கையில் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறோம். இன்று 11 மே 2009க்கான முக்கிய செய்திகளை தற்போது பார்க்கலாம். தமிழ் ஈழ நாட்டிற்குள் அத்துமீறி நுழைந்து அப்பாவி தமிழர்களை கொன்று குவித்துக் கொண்டிருக்கும் ராட்சச ராஜபக்சேவை எதிர்த்து கனடா நாட்டில் ஒரு மாபெரும் சுதந்திர போராட்டம் நடைபெற்றுள்ளதாகவும் அந்த சுதந்திர போராட்டத்தினால் போக்குவரத்து செயல் இழந்துவிட்டதாகவும் கனடா நாட்டு மக்களை அனைவருடைய பார்வையும் இந்த ஈழ போராட்டத்தின் மீது விழுந்திருப்பதால் மக்களின் அனைத்து பார்வை மற்றும் எதிர்ப்பு ஸ்ரீலங்கா அரசு சம்பாதித்துக் கொண்டிருப்பதாக இந்த போராட்டத்தின் மூலம் மாபெரும் திருப்புமுனை ஏற்பட்டிருப்பதாகவும் டொரண்டோவிலிருந்து செய்திகள் வெளியாகிக் கொண்டிருக்கிறது. ஐரோப்பிய நாடுகளில் ஒன்றான நார்வே நாட்டில் நடந்த ஒரு ரகசிய வாக்கெடுப்பில் 99% மக்கள் தமிழ் ஈழ நாட்டை உருவாக்கி அதற்கு முழு சுதந்திரம் அடைத்து உலகத்துக்கு அறிமுகப்படுத்த வேண்டும் என்று கூறியதாகவும் 99% மக்கள் ஈழ தமிழ்நாட்டிற்கு சுதந்திரம் வழங்க வேண்டும் என்று கூறியிருப்பது உலக மக்களின் பார்வை இப்பொழுது தமிழ் ஈழத்தின் மீது விழுந்து இருப்பதாக செய்திகள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. பாராளுமன்ற தேர்தலுக்கான 5வது கட்ட மற்றும் இறுதி கட்ட தேர்தல் பிரச்சாரம் இன்று 5 மணியளவில் முடிவடைந்தது. நாளை மறுநாள் வாக்குப்பதிவு நடக்க இருக்கிறது. ஈழ தமிழ்நாட்டில் 2000 தமிழர்கள் கொல்லப்பட்ட நிலையில் காங்கிரஸ் தலைவர் சோனியா காந்தி போர் நின்றுவிட்டது என்று ஒரு பொய் கூறி தமிழக மக்களின் வாக்காளர்களின் ஓட்டை பெறுவதற்கு மஞ்சள் குளிக்க வந்த சென்னை பேரணியில் அதேபோல் தமிழக முதல்வர் கருணாநிதி அவர்கள் ஈழ தமிழை பெற்றுத் தருவோம் என்று ஒரு வார்த்தை கூட கூறவில்லை என்றும் இவர்கள் இருவருமே தமிழின துரோகிகள் என்று அதிமுக பொதுச் செயலாளர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் தேர்தல் பிரச்சாரத்தில் பேசியதாக செய்திகள் வெளியாகிக் கொண்டிருக்கிறது. மத்திய சென்னையில் போட்டியிடும் தயாநிதி மாறன் மத்திய அமைச்சராக இருந்தபோது BSNL இணைப்புகளை சன் டிவிக்கு முறைகேடாக பயன்படுத்திய விவகாரங்களுக்கு அதனுடைய சாட்சிகள் மற்றும் ஆதாரங்களை பத்திரிகையாளரிடம் அதிமுக பொதுச் செயலாளர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் இன்று விநியோகித்ததாகவும் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்த திரு தயாநிதி மாறன் அவர்கள் வழக்கு தொடரப்போவதாக கூறியிருப்பதால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டிருப்பதாக செய்திகள் வெளியாகிக் கொண்டிருக்கிறது. தமிழகத்தில் காங்கிரஸ் கட்சி போட்டியிடும் 16 தொகுதிகளிலும் மண்ணை கவ வைக்க வேண்டும் என்று திரைப்பட இயக்குநர்கள் நடத்தும் பிரச்சாரத்தின் இறுதிக்கட்டமாக பாண்டிச்சேரியின் காங்கிரஸ் சார்பாக போட்டியிடும் நாராயணசாமி எதிர்த்து சீமான் அவர்கள் மாபெரும் பிரச்சாரத்தை ஈடுபட்டதாகவும் அவர் பேசிய பேச்சின் போது காங்கிரஸில் தமிழ் ஈழத்துக்கு செய்த துரோகத்திற்கு மண்ணோடு மண்ணாக காங்கிரஸ் அரசை சாய்த்து எரிய வேண்டும் என்று பேசியதாக பாண்டிச்சேரியிலிருந்து தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. ஸ்ரீபெரும்புதூர் தொகுதி திமுக வேட்பாளர் திரு TR பாலு அவர்கள் தன்னுடைய பிரச்சாரத்தை முழு வேகத்தில் நடத்திக் கொண்டிருப்பதாகவும் எந்த பிரச்சனையை பற்றியும் பேசாமல் தான் செய்த சாதனைகளை மட்டுமே பேசி மக்களிடம் ஓட்டு வேட்டை ஆடி முடித்துள்ளதாக செய்திகள் வெளியாகிக் கொண்டிருக்கிறது. இலங்கை தமிழர்கள் மீதான தாக்குதல் நிறுத்தப்பட்டதற்கு இந்திய அரசின் முயற்சியே காரணம் என்று தமிழர்களை ஏமாளியாகவும் முட்டாளாகவும் நினைத்து கூறியுள்ள சோனியா காந்தி பொய் பேசுவதில் கோபால் சாவை மிஞ்சிவிட்டார் என்று மதிமுக பொதுச் செயலாளர் திரு வைகோ அவர்கள் ஒரு மாபெரும் குற்றச்சாட்டை கூறியிருக்கிறார்கள். இதற்கிடையில் சோனியா காந்தி ஜெயலலிதாவை பற்றியோ மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ பற்றியோ ராமதாஸ் பற்றியோ எந்த குறையும் கூறாமல் சென்றிருப்பது திமுக வட்டாரத்தில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி உள்ளதாகவும் தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. பாமக நிறுவனர் டாக்டர் ராமதாஸ் அவர்கள் திருவண்ணாமலையில் செய்தியாளர்களிடம் பேசிய போது ஈழ நாட்டின் மீது அத்துமீறி இலங்கை ராணுவத்தினர் பல மக்களை படுகொலை செய்வதை உலக நாடுகள் கண்டித்தும் அதை ஏற்காத நிலையில் ஐநா சட்டம் கூறுவது போல ஒரு சிறுபான்மையினத்தை அழிக்க நினைக்கும் ஒரு அரசை எதிர்த்து ராணுவத்தை அனுப்ப முடியும் என்றும்
அந்த நாட்டிற்கு சுதந்திரமான ஒரு அரசை உருவாக்க முடியும் என்பதால் தமிழ் ஈழத்தை கண்டிப்பாக உருவாக்கலாம் என்று உறுதி கூறியதாக திருவண்ணாமலையிலிருந்து செய்திகள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. திமுக கூட்டணியில் சிறப்பான பேச்சாளர்கள் யாரும் இல்லாததால் தமிழக முதல்வரும் உடல்நிலை குறைவு காரணமாக மருத்துவமனையில் இருந்தால் தேர்தல் பிரச்சாரத்தை அக்கட்சியின் பொதுச் செயலாளர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்களே தமிழகம் முழுவதும் சுற்றுப்பயணம் செய்து வாக்காளர்களிடம் வாக்கு வேட்டை ஆடியதாக தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. ஈழ தமிழ் நாட்டில் இரத்த குழிகளில் தமிழர்கள் இருந்து கொண்டிருக்கும் வேளையில் தமிழர்களுடைய வாக்கை பிற்பதற்காக மஞ்சள் குளிக்க வந்த காங்கிரஸ் தலைவர் சோனியா காந்தி எதிர்த்து மாபெரும் கருப்பு கோரி போராட்டத்தை இயக்குனர் திலகம், திரு பாரதி ராஜா அவர்கள் மற்றும் நெடுமாறன் ஆகியோரை அத்துமீறி கைது செய்திருப்பதாக இன்று கோர்ட் கடும் கண்டனம் தெரிவித்திருக்கிறது. அதற்கு உடனடியாக தமிழக அரசு பதிலளிக்க வேண்டும் என்று கூறியிருப்பதால் தமிழக அரசின் தவறான செயல்களால் தொடர்ந்து கோர்ட் கண்டனத்துக்கு உள்ளாகி இருப்பது என்பது குறிப்பிடத்தக்கது. மகாராஷ்டிரா மாநில நிதியமைச்சர் திரு திலீப் வால்ஸ் பட்டேல் வெளியிட்டுள்ள ஒரு செய்தி அறிக்கையில் காங்கிரஸ் கட்சிக்கும் பாரதிய ஜனதா கட்சிக்கும் மெஜாரிட்டி கிடைக்காவிட்டால் எங்களுடைய தலைவர் திரு சரத்பவார் அவர்கள் பிரதம மந்திரியாவதற்கான முழு தகுதியும் பெற்று விடுவோர் என்று ஒரு நம்பிக்கையோடு செய்தி வெளியிட்டிருப்பதாக மும்பையிலிருந்து தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. பாரத பிரதமர் திரு மன்மோகன் சிங் அவர்கள் பஞ்சாப் மாநிலத்தில் அமிர்தசரில் இன்று இறுதிக்கட்ட தேர்தல் பிரச்சாரத்தில் பேசும்போது பாகிஸ்தானில் சீக்கியர்கள் கொடுமைப்படுத்தப்படுவதாகவும் சீக்கியர்களிடம் வரி வசூல் செய்து கொண்டிருக்கும் தாலிபான்களை அடக்க வேண்டும் என்றும் இவர்களை கண்டிப்பதாகவும் இவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்று வீர வசனம் பேசியதாக தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. இதை பற்றி நம்முடைய அரசியல் வல்லுநர்களிடம் கருத்து கேட்டபோது திருகு வலியும் வயிற்று வலியும் தனக்கு வந்தால்தான் தெரியும் என்பதை போல இலங்கை தமிழர்களை அழிப்பதற்கு ராணுவத்தை அனுப்பிய மன்மோகன் சிங் அரசு தற்போது தன்னுடைய இனமான சீக்கிய இனம் பாதிக்கப்படும் போது கொதித்து எழுந்து வீர வசனம் பேசுவது இரட்டை வேடமாகும் என்று கருத்து வெளியிட்டிருக்கிறார்கள். சத்தீஸ்கர் மாநிலத்தில் தம்தாரி மாவட்டத்தில் நக்சலைட்டுகள் தங்கியிருப்பதாக தகவல் எடுத்து அங்கு சென்ற போலீசார்கள் நடுவழியில் கண்ணிவெடி தாக்குதலில் மாட்டிக்கொண்டதில் 12 பேர் போலீசார் கொல்லப்பட்டுள்ளதாக செய்திகள் வெளியாகிக் கொண்டிருக்கிறது. ஸ்ரீலங்கா நாட்டிற்கு செய்தி சேகரிக்க சென்ற பிரிட்டிஷ் தொலைக்காட்சி செய்தியாளர் குழு ஒன்றை திருப்பி அனுப்பியது தொடர்பில் இலங்கை அரசாங்கத்தின் நடவடிக்கை குறித்து பிரிட்டிஷ் வெளியுறவு அலுவலகம் ஏமாற்றம் தெரிவித்துள்ளதாகவும் செய்திகளை மறைப்பதற்காகவே இப்படி செய்தியாளர்களை திருப்பி அனுப்பிவிட்டது என்று ஒரு மாபெரும் குற்றச்சாட்டை பிரிட்டிஷ் அரசு இலங்கையின் மீது திணித்திருக்கிறது. இலங்கை நாட்டின் எதிர்க்கட்சி தலைவரும் முன்னாள் பிரதமரான ரணில் விக்ரமசிங்கே செய்தியாளர்களிடம் பேசுகையில் போருக்கு தேவையான உதவிகளை ஸ்ரீலங்கா ராணுவத்திற்கு இந்தியா வழங்குகிறது என்று ஒரு மாபெரும் உண்மையை தெரிவித்துள்ளதால் தமிழக மக்கள் கொதித்து உச்சிக்கே சென்று விட்டுள்ளதாக தமிழகம் முழுவதிலிருந்தும் செய்திகள் வந்து கொண்டிருக்கிறது. அமெரிக்க நாட்டின் மத்திய புலனாய்வு கழகமான CIA பாகிஸ்தானின் உளவு அமைப்பான ISI இணைந்துதான் தாலிபான்களை உருவாக்கியது என்றும் உருவாக்கிய இந்த இருவர்களுமே தற்போது அவர்களை கொல்ல வேண்டும் என்று சொல்வது எந்த வழி நியாயம் என்பது சொல்வது போல் பாகிஸ்தான் அதிபர் ஆசிப் அலி சர்தாரி அவர்கள் ஒரு உண்மையை போட்டு உடைத்திருப்பதால் அமெரிக்க அரசு அதிர்ச்சி அடைந்திருப்பதாக தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. சர்வதேச விண்வெளி மையத்தில் உள்ள ஆப்பிள் டெலிஸ்கோப் பாகங்களை மாற்றுவதற்காக நாசா குழுவினர் 7 பேர் அட்லாண்டிக் விண்கலத்தில் இன்று புறப்பட இருப்பதாக அமெரிக்காவில் உள்ள நாசாவிலிருந்து செய்திகள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. பிரிட்டன் நாட்டின் அறிவியல் வல்லுநர்கள் காரில் பொருத்தப்படும் கம்ப்யூட்டரை கண்டுபிடித்திருக்கிறார்கள். இந்த கம்ப்யூட்டரின் மூலம் வேகத்தடை மற்றும் வழித்தடங்களை மிக துல்லியமாக அறிய முடியும் என்று செய்தி வெளியிட்டிருக்கிறார்கள். வானிலை அறிக்கை.
11 மே 2009 பிற்பகல் 3 மணி எடுக்கப்பட்ட சேட்டலைட் புகைப்படத்தை தற்போது பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள். தமிழகத்தில் மேகமூட்டம் எதுவும் தெரியவில்லை. வெயிலின் தாக்கம் அதிகமாக இருந்ததாகவே தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது. மீண்டும் நியூஸ் தமிழ் செய்தி அறிக்கையில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கே பாலாஜி. நன்றி.